பாண்டியன் ஸ்டோ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராஜி ரொம்பவே தீவிரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தீவிரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே உடனே கெஸ் பண்ணிடுறாங்க. நம்ம கதிர் வந்து இப்ப ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே கதிர் போயிட்டு ராஜி கிட்ட, இங்க பார், நான் கஷ்டப்படுறேன், நான் இப்படி இருக்கேன்றதுக்காக உடனே நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே வந்து உடனே கதிர் வந்து, இங்க பார், நீ என்னுடைய ஒய்ஃப், உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், மரியாதை இது எல்லாமே நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எதுக்காக நீ வரி பண்ற? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம கதிர் சொல்றத வந்து நம்ம ராஜி வந்து எடுத்துக்கிறதே இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை பத்தி யோசிப்பேனான்னு கேட்டா அதுக்கு பதில் எனக்கு என்னன்னு தெரியாது. இப்போதைக்கு எனக்கு தேவையானது என்ன தெரியுமா, உங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும், அது மட்டும்தான் என்னுடைய தேவையா இருக்கு. அதனால வேற வழி கிடையாது. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, ஆனாலும் என்னால் வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. அதனால உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம ராஜி. ஒருவேளை கதிருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா கதிர் என்ன செய்ய போறாங்க? ராஜி செய்யற விஷயத்துக்காக கதிர் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.